அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 23 அதிகாரத்தில் 8-10 வரைக்கும் வசனங்களில் இயேசு ஒரு விசித்திரமான செய்தியை சொல்கிறார். அதாவது, உலகில் யாரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம், ஆசிரியர் என்று அழைக்க வேண்டாம். உங்களுக்கு தந்தை ஒருவரே, அவர் விண்ணுலகில் இருக்கிறார் என்று சொன்னார். சில பேர் இதன் அர்த்தத்தை எப்படி சொல்கிறார்கள் என்றால், உலகில் யாரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம், சொந்த அப்பாவை கூட தந்தை என்று அழைக்க வேண்டாம். அப்பாவை என்ன சொல்லி கூப்பிடுறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி அர்த்தம் சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் பதவி மோகம். பதவிக்காக அலையக்கூடாது, பதவிக்காக பைத்தியம் பிடிச்சு நான் பதவியிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. குறிப்பா இயேசு யாரு சொன்னார்னா, அந்த பரிசேயர், மறைநூல் அறிஞர், மத போதகர், இவர்களை பற்றி சொன்னார். இவர்கள் எல்லாம் பதவியில் இருக்காங்க. மக்கள் அவர்கள் பார்த்து பாராட்ட வேண்டும், இருக்கைகளில் முதலிடம் வேண்டும், எல்லாரும் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு மோகத்தில் இருக்கிறார்கள். இதுதான் இயேசு சொல்லுகிறார். ஆகவே இயேசு ஏன் சொன்னார் என்றால், இயேசு சொல்கிறார், சொன்னதை செயலில் காட்ட வேண்டும். பதவியை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டு எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு இல்லாம, இறங்கி போய் மக்களோடு மக்களாக பணி செய்ய வேண்டும், சொன்னதை செயலாற்ற வேண்டும் என்று அதான் சொல்றாரு. இது நமக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் நமக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். போப்பிலிருந்து ஆயர்களிலிருந்து குருவானவர், பொதுநிலையர் எல்லாம் இருக்காங்க. நமக்கும் இந்த மாதிரி பதவி மோகம், பதவி மேல ஆசை தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மக்களோடு மக்களாக இறங்கி போய் அவர்களுக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இதுதான் சொன்னாரு, யாரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம், ஆசிரியர் என்று கூட அழைக்க வேண்டாம். இதெல்லாம் பதவி. ஆனா இறங்கி வேலை செய்யணும். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில், நம் மத்தியில் நாம் தலைவர்களாக இருக்கலாம், ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம். நாமும் இந்த தலைகணத்தோடு பதவி மோகம் கொண்டு செயலாற்றாமல் இறங்கி போய் மக்களோடு மக்களாக அவர்களுக்கு தேவைப்படுகின்றதை செய்து இறைவனுக்கு புகழ் சேர்க்க, இறை அரசை கட்ட முயல்வோம். இதைத்தான் இயேசு என்று சொல்கிறார். ஆக இதற்காக மன்றாடுவோம். ஆமென்.